வணக்கம் நண்பர்களே, இது சிங்கள எழுத்து பயிற்சி. மிக எளிமையான வசனங்களை எப்படி நாம் வசனங்களுக்குரிய சரியான எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறோன்ற பற்றி இதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5 சொற்கள் நான் தந்திருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்களா இருந்தால் 5 எழுத்துக்கள் இருக்குது. ஒவ்வொரு சொல்லிலையும் ஒரு எழுத்து விடுபட்டிருக்குது. ஸோ அந்த விடுபட்ட எழுத்துக்குரிய, அதாவது விடுபட்ட இடத்துக்குரிய எழுத்து என்னவாக இருக்குமன்றதை நீங்கள் முதல் சுயமாக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்க்குறது, அதாவது வீடியோ புஷ் பண்ணிவிட்டும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், அல்லது இந்த நேரத்திலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள், மனசாலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ஒரு குறிப்பில் நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இந்தந்த எழுத்து தான் நான் செலக்ட் பண்ணான்னு சொல்லி. ஏன்னா நான் அடுத்து ஆன்சர் சொல்லும்போது அதை நீங்கள் சரி பார்த்து கொள்ளுங்கள், கெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது இருக்கிறது அ டேஷ் மா, அப்போ அம்மா அப்படின்னு சொல்லி வரலாம். ஸோ அதுக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா விரல் காற்றிடம் தான் இம். ஸோ அ மா, அம்மா. அடுத்தது பார்த்திங்கன்னா தா டேஷ் தா, அப்போ தாத்தா அப்படின்னு சொல்லி வரலாம். ஸோ எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க. கரெக்ட், இதுதான் தாத்தா. அடுத்தது ஏ டேஷ் ந அப்படின்னா இந்த வார்த்தை என்னவாக இருக்க மட்டும் கெஸ் பண்ணுங்கள். ரைட், இன் வருதுன்னு சொன்னால் என்ன, அதாவது வாங்க என்று சொல்லி அர்த்தமாக இருக்கும். அடுத்தது ல டேஷ் ச ந, அதாவது லசன. ல இஸ் ச ந. அதற்கு அடுத்தது இ டேஷ் ம ந ட, அதாவது இக்மனட்ட என்று சொன்னால் சீக்கிரமாக. ஸோ இதில் 2-3 நம்ம பார்த்துருக்கோம் என்று சொன்னால் உங்களுக்கு வசனங்களும் பாடமாக வரும். அடுத்தது இந்த எழுத்துக்களையும் நீங்கள் சரியாக இனங்கண்டு கொள்ளுவீங்க. இப்போ ஆ டேஷ் மான்னு சொன்னால் இம்மன்னா வரப்போகுது, அம்மான்றது வசனம்ன்றது உங்களுக்கு முதலாவது பாடமாக வரும். அதற்கு அடுத்தது அந்த எழுத்து இம்மன்னா இது என்று சொல்லி இனங்காண்றதுக்குரிய ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்குள்ளே உருவாகும். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்தும் இதுபோல் வீடியோக்கள் நான் போடுவேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதுகளை நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொண்டீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு பயனை நீங்கள் அனுபவிக்கலாம். சிங்களம் பார்த்திங்கன்னா மிக இலகுவாக உங்களுக்கு, அதாவது உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே வர துவங்கிடும். ஸோ நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.